ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட 5வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ப்ரொஃபசர் ஹானை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி அவர் மேல 2வது மர்டர் அட்டெம்ப்ட் நடக்குது. ஆனா அந்த அட்டெம்ப்ட்ல இருந்து நம்ம டான் தாத்தாவோட டீம் தான் அவரை காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் யூகி எப்படியாவது இந்த ஒட்டகம் டாட்டுவோட பஸ்ல நான் சால்வ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தேடி அலையும் போது அவங்க தாத்தா மேல ஒரு கிட்னாப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அந்த கிட்னாப்பர்ஸ் 3 பேருமே அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்க போகும்போது அதுல இருக்க ஒரு கிட்னாப்பர் பொண்ணை ஃபாலோ பண்ணி போகும்போது அவ ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. ஆனா அந்த இடத்துல யூகியை யாரோ கிட்னாப் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூகி இப்படி அந்த ஹாப்பினஸ்ங்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் அவசர அவசரமா வந்து அவ மூக்கு மேல கர்ச்சீஃப் வச்சு அவளை மயக்கமாக்கி பக்கத்துல இருக்க சந்துக்குள்ள இழுத்துட்டு போறான். பார்த்தா அது நம்ம டாக்டர் கிம் தான். ஆக்சுவலா அந்த இடத்துக்கு அந்த லேடி பார்க்கோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவ கண்ணுல யூகி பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டாக்டர் கிம் இந்த மாதிரி அவசர அவசரமா அவளை மயக்கம் போட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவளை அங்கேயே படுக்க வச்சுட்டு 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்க ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குறா, வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸையும் வர வச்சுட்டு ரகசியமா பின்னாடி இருந்து அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி அவளை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அங்க இருக்க ஒரு டாக்டர் யாரோ இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அந்த டாக்டருக்கு கால் பண்ணி எனக்கு இப்படி தெரிஞ்ச பொண்ணு அங்க வந்திருக்கா, அவளை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு சோபினும் சீஃப் இன்ஸ்பெக்டரும் அவசர அவசரமா ஓடி வந்து யூகி கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு, யாரோ அங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க 911க்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா யூகிக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல. இங்க ஜெயில காமிக்கிறாங்க. ஒரு கார்டு ப்ரொஃபசர் ஹான் பனிஷ்மெண்ட் செல்ல அடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கூப்பிடுறாங்க. ப்ரொஃபசர் ஹான் அங்க இருந்து எந்திரிச்சு வரும்போது நைசா நம்ம டான் தாத்தாவோட காதுல போய் எனக்கு ஒரு பர்னர் போன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்க இருந்து நடந்து வரும்போது ஆப்போசிட்ல நம்ம டாக்டர் கிம் வராரு. அவர் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. இவங்க இப்படி பனிஷ்மெண்ட் செல்ல போட போறோம் அப்படின்ற மாதிரி அந்த கார்டு சொல்லவும் அதுக்கு முன்னாடி நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துடுறேன், அவரோட காயங்களுக்குலாம் நான் மருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போய் ப்ரொஃபசருக்கு மருந்து போடுற மாதிரி 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு யூகி அந்த ஹாப்பினஸ் அபார்ட்மெண்ட் வாசல்ல வந்து நின்னுட்டா, எனக்கு வேற வழி தெரியல, அந்த இடத்துல சுத்தி இந்த லேடி பார்க்கோட ஆட்கள்லாம் நின்னுட்டு இருந்தாங்க, அதனால நான் எப்படியாவது யூகியை காப்பாற்றணுன்றதுக்காக அவளை மயக்கம் போட வச்சுட்டேன். ஆனா அவ இப்ப சேஃபா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே டாக்டர் கிம்முக்கு இவர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டார் இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. இவர் அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த யூகின்ற பொண்ணு கிளம்பி போயிட்டாப்பா, நான் அவளை தடுத்து நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சோபின் அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. வந்து பாக்குறவ யூகி அவளோட பெட்ல இல்லன்னதும் அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட கேக்குறா. அவங்க சொல்ல கேட்காம கிளம்பி போயிட்டாங்க மேடம், நாங்க தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோபின் ஒன்னும் புரியல, எதனால இவ இப்படி போனா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஜெயில இருக்க செல்மேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டான் தாத்தா மட்டும் சாப்பிட வராம படுத்தே இருக்காரு. மத்தவங்க எல்லாம் அவரை பத்தி காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி படுத்தே கிடக்குறாரு, அவரு பரோல்ல போறாராமா, அதனாலதான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த முன்னாதான் இருந்துட்டு தாத்தா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்காங்க வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அந்த லெட்டர் எடுத்து பாக்குறாரு. அதுல அவரோட அம்மா போட்டோ ஒண்ணு இருக்கு. அதை பார்த்ததும் அவர் ஒரு மாதிரி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப அவர் ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு யோசிச்சு பாக்குறாரு. இவர் யங் ஏஜ்ல இருக்காரு. அவர் அப்பையில இருந்தே கேங்ஸ்டரா தான் இருந்திருப்பாரு போல இருக்கு. அவங்க அம்மா கூட எல்லாம் இருக்கிறது இல்ல. ஒரு நாள் போலீஸ்க்கு ஏதோ அடிதடி வெட்டு குத்து அந்த மாதிரி உடம்பெல்லாம் ரத்த கரையோட போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு ஓடி வராரு. அவங்க அம்மா பையனை பார்த்தோன்னே அவரை பிடிச்சி திட்டினாலும் உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாதுகாப்பா உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லி, நீ ஏன் இப்படி மத்தவங்களை கொள்ற வேலையெல்லாம் பாக்குற, இதெல்லாம் இனிமே செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அவரும் இருந்துட்டு சரி நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஒத்துக்கிறாரு. நான் வெளியே இருந்து யாராவது வராங்களான்னு பாக்குறேன், நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போய் நின்று காவல் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இங்க தாத்தா கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அங்க மத்த கார்ட்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் செல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு சப்ளை பண்ண போறாரு. அதே மாதிரி நம்ம ப்ரொஃபசர் ஹானுக்கும் சாப்பாடு சப்ளை பண்ண போறாரு. நீ கேட்டது இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாப்பாடு பாக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்ததோட மட்டும் இல்லாம உன்னை வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரா. நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் ஹானும் சொல்றாரு. அப்ப ப்ரொஃபசர் ஹான் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தாத்தாவும் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரொஃபசர் ஏதோ சொல்றாரு, என்ன சொல்றாருங்கிறது நமக்கு காமிக்கல. ஆனா அதை கேட்டதும் தாத்தா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, பதறி போயிடுறாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்காக இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஜெயிலோட வார்டன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ப்ரொஃபசரோட ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்திலே தான் ப்ரொஃபசருக்கு தாத்தா கொடுத்த சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாட்டுக்குள்ளதான் போனை ஒளிச்சு வச்சவர் கொடுத்திருக்காரு. எங்கேயும் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி ஒத்த கண்ணுல அவர் சாப்பாட்டையே பாத்துட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா இந்த வார்டன் வந்து ப்ரொஃபசரை பாத்துக்கிட்டே தாத்தா கிட்ட பேசுறாரு. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேனே, அதை பத்தி யோசிச்சியா, என்கிட்ட உனக்கு கொடுக்க நிறைய டைம்லாம் இல்ல, சீக்கிரமா முடிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. தாத்தா ஒரு மாதிரி அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரா. அப்ப முன்னா போய் பார்த்துட்டு என்னாச்சு தாத்தா, பரோலை பத்தி யோசிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அப்ப தாத்தா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. எதை பத்தி சொல்றாருன்னு தெரியல. இங்க முன்னாவும் கேட்டு ஷாக் ஆயிடுறான். தாத்தா அதெல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், இது மட்டும் தப்பா போச்சுன்னா நீங்க செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க தாத்தா ப்ரொஃபசர் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டாரா, அதை சொன்னாரா இல்ல இந்த வார்டன் ப்ரொஃபசர் போட்டு தள்ள சொல்லி சொன்னானே அதை சொன்னாரான்னு தெரியல. ஆனா இங்க தாத்தா இருந்துட்டு இல்ல நான் கன்ஃபார்மா இதை பண்ணதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அப்ப அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ப்ரொஃபசர் ஆக்சுவலா இங்க ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது தாத்தா கிட்ட வந்து ஒரு நாள் ஹெல்ப் கேட்டிருப்பாரு இல்லையா ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதுக்கும் முன்னாடியே தாத்தாவோட அம்மா வந்து
ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. அவங்கள வேற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் 24 மணி நேரமா அவங்கள நல்லா பாத்துக்கிற மாதிரியும் ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரூஃபை கொண்டு வந்து தாத்தா கிட்ட காமிச்சுதான் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொஃபசர் கேட்டிருக்காரு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் இப்ப நான் பண்ணணும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த லேடி பார்க் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் யூகி கிம்சேயானை பத்தி விசாரிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாளா. கிம்சேயானா யாரது அப்படின்னு கேக்குறாளா. சேர்மன் தாத்தாவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணால அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுதான் பழைய கேஸ் ஆச்சு, அதை எதுக்காக இப்ப யூகியை தேடிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறா. அது எனக்கு தெரியல மேடம், ஆனா அவ தேடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவ இன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறா. இங்க யூகி போய் பார்த்தாலே அந்த ஹாப்பினஸ்ங்கிற அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அது விமென்ஸ் ஹாஸ்டல் மாதிரி போல இருக்கு. இங்க சிங்கிளா இருக்கிற பொண்ணுங்க மட்டும் தான் அங்க தங்கி இருக்காங்க. வேலைக்கு போறவங்க படிக்கிறவங்க அந்த மாதிரி பொண்ணுங்க மட்டும் தான் இங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்காங்க. ஃபேமிலி எல்லாம் யாரும் கிடையாது. அந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய ரூம்ல இருந்து பொண்ணுங்க எல்லாம் வெளியில வந்து எல்லாரும் ஒரு ரூம்குள்ள கேதர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க போனா இந்த லேடி பார்க்கோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. எல்லார் கையிலயும் அந்த ஒட்டகம் படம் போட்ட புக் இருக்கு. நடுவுல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த புக்கை தலைக்கு மேல தூக்கி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. மத்த பொண்ணுங்களும் அவளை சுத்தி சுத்தி வந்து ஏதோ ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாதர் சொன்னதை கேட்கணும், நம்ம ஃபாதரை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபாதர் சொன்னபடிதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த அசிஸ்டன்ட் டக்குன்னு எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க ஃபாதரை நம்பல, நம்பிக்கை இல்லாம நீங்க இதை பண்றீங்க, என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றா. எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து போய் நிக்கிறாங்க. சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பார்த்தவ ஒரு பொண்ணை மட்டும் போய் ஒரு மாதிரி சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்கிறாளா. இதை பார்த்ததான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பதட்டம் அடைகிறா. டக்குன்னு கால்லயே விழுந்துடுறா. இல்ல இல்ல நானா எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ தலைமுடிய கொத்தா பிடிச்சி தரையிலேயே அடிச்சுட்டு அதை நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே அந்த ரூம்ல இருந்து வெளியில இழுத்துட்டு போய் போட்டுட்டு இந்த அசிஸ்டன்ட் 4-5 பொண்ணுங்களை அங்க இருந்து அந்த பொண்ணோட ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இவ எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சிரா, என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நம்பிக்கை இல்லாமலாம் நடந்துக்கல அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவங்க அவளை உதச்சு தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. மத்தவங்க கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இவளை உள்ள விடவே இல்லை. இப்படி இவங்கெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்க போல இருக்கு. அவங்க கதவை திறந்துட்டு என்னங்கடி எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. இவ திரும்பி ஒரு முறைதான் முறைக்கிறா. அவங்க அமைதியா உள்ள போயிடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் 4-5 பொண்ணுங்களை கூப்பிட்டு போய் அந்த பொண்ணோட ரூமை தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த பொண்ணோட லேப்டாப் கபோர்டுன்னு அது இதுன்னு தேடுறாங்க. எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அப்போ ஒரு பொண்ணு கூப்பிட்டு நீ தான் இதுக்கு இன்சார்ஜ், அந்த பொண்ணு நல்லா கவனிச்சுக்கோ, எல்லாத்தையும் தேடி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போய் நேரா அந்த லேடி பார்க் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா இது இவளுடைய பிளான் போல இருக்கு. ஏதோ அந்த பொண்ணை டிராப்ல சிக்க வைக்கிறாங்க. ஆனா என்ன ஏதுன்னு தான் தெரியல. அதுக்கு அந்த லேடி பார்க் சொல்றா, பரவாயில்ல ஒருத்தி நம்ம கூட்டத்துல இருந்து போனா என்ன, மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் அடுத்தது நாம இருப்போமோன்ற ஒரு பயம் வரும். அந்த பயமே அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை அதிகமாக்கும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி பார்க் சொல்லிட்டு இருக்கா. இதுங்கெல்லாம் என்ன வேலை பாக்குதுன்னே தெரியல. அந்த சமயத்துல யூகிங்க நேரா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரா. வாட்ச்மேன் கிட்ட போய் இந்த கிம்சேயான்ற பொண்ணை பத்தி விசாரிக்கிறா. அதாவது இவ தாத்தாவை கிட்னாப் பண்ண வந்தாலையா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறா. அந்த வாட்ச்மேனுக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு எதுவும் தெரியாதுமா, இது வந்து லேடிஸ் அபார்ட்மெண்ட், நான் எதுக்காக உள்ள போக போறேன், அவங்க ஏதாவது லைட் மாத்தணும் பைப் மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் தான் உள்ள போவேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி எனக்கு இந்த பில்டிங்கோட ரெப்ரசன்டேட்டிவா பாக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அந்த ரெப்ரசன்டேட்டிவும் அந்த பில்டிங்ல தான் தங்கியிருக்காங்க போல இருக்கு. அந்த ரெப்ரசன்டேட்டிவா இவ போய் பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். அவகிட்ட போய் கிம்சேயானை பத்தி விசாரிக்கிறா. எனக்கு அந்த பொண்ணை பத்தி பெருசா எதுவும் தெரியாது மேடம், இங்க ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற முறையில அந்த பொண்ணை பாத்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசினதே இல்லையா, பார்த்ததே இல்லையான்னு கேட்டா, பார்க்காம எப்படி இருக்க முடியும், இந்த பில்டிங்ல தான் குடியிருக்கா, நான் ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற முறையில அந்த பொண்ணு கிட்ட பேசியும் இருக்கேன், மத்தபடி நாங்க க்ளோஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த சமயத்துல அவளுக்கு ஏதோ கால் வரும். அங்க இருந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் யூகி அந்த ரூமையே சுத்தி சுத்தி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கபோர்டு கடியில நிறைய புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கு. அதுவும் எல்லாமே ஒரே மாதிரியே. அது என்னதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு புக் எடுத்து பாக்குறா. பார்த்தா அது அந்த ஒட்டகம் படம் போட்ட புக் தான். எடுத்து டக்குன்னு கோட்டு பாக்கெட்டுக்குள்ள ஒளிய வச்சுக்கிறா. அந்த பொண்ணு வந்ததுமே நான் கிளம்புறேன், நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. பச்சையா தெரியுது அவ கோட்டுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி. ஏன்னா அந்த லட்சணத்தை தான் அவன் நடந்து போறா. இந்த பொண்ணு அதை கவனிச்சுட்டு டக்குன்னு அந்த கபோர்டு கடியில தான் குனிஞ்சு பாக்குறா. அங்க ஒரு புக் மிஸ் ஆகுறது தெரிஞ்சு உடனே அவளுடைய அந்த கூட்டத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. எல்லாரும் வந்து யூகியை சுத்தி வளைச்சிடுறாங்களா. இவங்களை பார்த்ததும் பயத்துல கோட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த புக்கை கீழே போட்டுடுறா. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டவும் அவ குடுகுடுன்னு ஓடியே போயிட்டா. அங்க இருந்து யூகி வெளியில வரும்போது அந்த அபார்ட்மெண்டோட காம்பவுண்ட் செவர்கிட்ட அந்த பக்கத்து வீட்டு லேடி மறைஞ்சு உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ நான் என் வீட்டுக்கு போகணுமே, இந்த சூனியக்காரிங்க வேற வழியிலே நின்று என்ன முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்காளுங்களே, நான் எப்படி உள்ள போவேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இதை யூகி பாத்துடுறா. இங்க ஜெயில பனிஷ்மெண்ட் செல்ல இருக்க ப்ரொஃபசர் ஹான் தான் காமிக்கிறாங்க. அவர் ரூம்லயே சிசிடிவி கேமரா வேற வச்சிருக்காங்க போல இருக்கு. இவரோட சாப்பாட்டுக்குள்ள பர்னர் போன தாத்தா மறைச்சு வச்சு கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேமராவையும் சாப்பாடையும் மாத்தி மாத்தி பார்த்தவர் டக்குன்னு போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு போர்வைக்குள்ள சாப்பாடு
எடுத்து வச்சுட்டு பிரிச்சு பாக்குறாரு. உள்ளுக்குள்ள போன் இருக்குது. அந்த போனை எடுத்து யாருக்கோ கால் பண்றாரு. கால் பண்றது ப்ராசிக்யூட்டர் சாவுக்கு தான் போல இருக்கு. பாவம் அவர் டிரைவிங்ல இருக்காரு. இப்படி ப்ரொஃபசர் ஹான் கிட்ட இருந்து போன் வந்ததுன்னு தெரிஞ்சோன்னா அவர் பயந்து போய் காரை கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போய் நிறுத்துறாரு. ஜெயில இப்படிப்பட்ட ஃபெசிலிட்டி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க உடனே இப்ப ஜெயிலுக்கு வந்து என்ன பாக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கு எப்படி சா ஒத்துப்பாரு? இன்ஸ்பெக்டர் யூகி டேஞ்சர்ல இருக்கான்னு சொன்னா வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா அர்த்தராத்திரில வந்து நான் இப்படி ஒரு கைதியை பாக்கணும்னு சொல்லி ஜெயில கேட்டா விடுவாங்களா? வார்டன் கத்துறாரு. எப்படிடா இந்த நேரத்துல வந்து இவங்க கேக்குறாங்க, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு கத்தவும் ப்ராசிக்யூட்டர் சாவே உள்ள வந்துட்டு ஒரு ப்ராசிக்யூட்டருக்கு கூட பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. ஆனா கொண்டு போய் இவங்க 2 பேத்தையும் மீட்டிங் ரூம்ல உட்கார வச்சுட்டு வார்டன் பக்கத்திலே நின்னுட்டு இருக்காரா. சார் நான் ஒரு ப்ராசிக்யூட்டர் சார், பத்தாததுக்கு அவர் கையில விலங்கு வேற மாட்டி வச்சிருக்கீங்க, எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓடிட மாட்டாரு, எங்களை தனியா பேச விடுங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வார்டனை வெளியில அனுப்பி வச்சுட்டு 2 பேரும் தனியா உட்காந்து பேசுறாங்க. இந்த நேரத்துல என்ன நீங்க வர வச்சதுக்கு வேலிடான ஏதாவது ஒரு காரணத்தை நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ பிரச்சனையில மாட்டிக்குவ அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் சொல்றாரா. நான் தான் சொன்னேனே யூகி அப்படின்னு சொல்லி சொல்றாரா. அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நீ சொன்ன உடனே நான் இங்க வந்திருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் கேக்குறாரு. இந்த மாதிரி யூகி ஆபத்துல இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி, அந்த மஞ்சள் கலர் என்வலப் நீ தானே எனக்கு அனுப்பி வச்ச அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் கேட்கிறாரு. அதுக்கு ப்ரொஃபசர் ஆமான்ற மாதிரி தலையசைக்கிறாரு. போன எபிசோட்லயே நம்ம பார்த்தோம் ப்ரொஃபசருக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கும். இந்த ஒட்டகம் படம் போட்ட புக்கு வந்து அவருக்கு வந்திருக்கும். யார் அனுப்பி வச்சாங்கன்னு தெரியலன்னு சொன்னாலையா, ஆக்சுவலா அது ப்ரொஃபசர் தான் அனுப்பி வச்சிருக்காரு. சரி, நான் என்னோட 2வது கேள்வியை கேட்கிறேன். அந்த மேயர் யாங் மின்க்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க இல்ல அப்படி இல்ல, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஆளுங்க யாரு அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் கேட்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஜெயில் கைதி 1669 தான் காமிக்கிறாங்க. அந்த ஆள் ரூம் பூரா ஒரு மாதிரி மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சிருக்கு, உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. கையில ஏதோ பைபிள் பகவத்கீதை மாதிரி ஏதோ ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காரு. சரி, ப்ரே பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவர் புக்குக்குள்ள நம்ம யூகியோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவளோட போட்டோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு அந்த கைதியோட முகத்தையே காமிக்கிறாங்க. நல்ல வயசான தாத்தா போல இருக்குது. இங்க ப்ரொஃபசர் ஹான் அந்த ப்ராசிக்யூட்டர் சா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எங்கேயோ அப்படிங்கிற ஒரு மதத்தோட லீடர் பார்க் ஹேயான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது. அவர் இதே ஜெயில கைதியா இருக்காரு. அவரோட நம்பர் 1669 அப்படின்ற விஷயத்த ப்ரொஃபசர் சொல்றாரு. அப்ப ப்ராசிக்யூட்டர் ஒரு 5-6 கொலை கேஸ சொல்றாரு. இது எல்லா கேஸையும் நான் தான் விசாரிச்சேன், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அவங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ப்ரொஃபசர் ஆமா அப்படின்னு சொல்றாரு. அவங்களுடைய பழக்கமே அவங்க வழியில யாரு குறுக்க வந்தாலும் இறக்கமே இல்லாம அவங்களை கொண்டு போட்டுருவாங்க. கடவுளை ஃபாலோ பண்றன்ற பேர்ல அவங்க கொடூரமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க கடவுள்ன்ற பேர்ல உருவாகி இருக்க ஒரு கல்ட் குரூப் தான் அவங்க அப்படின்ற விஷயத்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த டான் தாத்தா என்ன பண்றாரு, நேரா வார்டன் கிட்ட போய் நீங்க கொடுத்த ஆஃபருக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா ப்ரொஃபசர் ஹான் கொஞ்சம் ஸ்கேரியான ஆளு, அவரை தூக்குறதெல்லாம் கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி டான் தாத்தா கேட்கிறாரு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வார்டன் கேட்கறானா, நாளைக்கு நாங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண கிரவுண்டுக்கு வரும்போது அந்த சின்ன ஃபென்ஸ் கேட்டை நீங்க ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அந்த வார்டனும் ஒத்துக்கிட்டு ஒரு கத்தி ஒன்னு எடுத்து தாத்தா கிட்ட கொடுக்குறாரு. இங்க ப்ராசிக்யூட்டர் சா தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கிறாரு. இதை நம்ம என்ன பண்றது, இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணா கூட அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியாது, இது ஆபத்தானது மட்டும் இல்லாம அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ப்ரொஃபசரும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், அந்த அபார்ட்மெண்ட் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போறாரு. அந்த ஹாப்பினஸ் அபார்ட்மெண்ட்டை பத்தி விசாரிச்சுட்டு போறாரு. அந்த ஹாப்பினஸ் அபார்ட்மெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அபார்ட்மெண்டோட மொட்டை மாடியில இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒண்ணு கூடி அவங்க வச்சிருந்த அந்த ஒட்டகம் புக் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி எரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க ஒரு பொண்ணு அடிச்சு உதச்சு தள்ளினாங்கல்ல, நீ நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கார பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பொண்ணு யூகி போய் மீட் பண்ணா இல்லையா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அவகிட்ட போய் நீ நமக்காகவும் நம்ம குரூப்காகவும் நம்ம லீடருக்காகவும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில கத்தி எடுத்து கொடுக்குறா. அதே சமயம் இந்த யூகி பக்கத்து வீட்டு லேடியை பார்த்தா இல்லையா, அவங்களை கூட்டிட்டு போய் ஒரு கடையில உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அங்க என்ன நடக்குதுன்ற விஷயத்த விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஒரு மாதிரி பைத்தியங்க, இல்ல பைத்தியம் இல்ல, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி வியர்டான பொண்ணுங்கன்னே சொல்லலாம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல ஏதோ கிளப் மாதிரி நடத்துறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்புறம் போக போக தெரிஞ்சது அவங்க கண்டிப்பா கிளப் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எல்லாம் கூடி கூடி என்னமோ ஒண்ணு பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட நடவடிக்கையே ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. சரி, நீங்க எப்ப இந்த பில்டிங்க்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்து இங்க வந்துட்டேன், நான் இங்க தான் இருக்கேன். இது வந்து கவர்மெண்ட் மூலியமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். கவர்மெண்ட்ல 35 வயசுக்கு கீழே கல்யாணம் ஆகாம சிங்கிளா இருக்கிற பொண்ணுங்களுக்காக ஒதுக்குன இடம் தான் இது. அப்படிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் ரொம்ப நாளா இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு இந்த கிம் சேயான் அப்படின்ற பொண்ணு தெரியுமா? போன வருஷம் கூட போலீஸ் கேஸ்ல மாட்டி பெருசாச்சு அந்த விஷயம், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியுமே, அந்த பொண்ணு கூட இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தா, யாரையோ கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாலே, அந்த கிம் சேயான் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு கூட எங்க பில்டிங்கோட அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கூட தான் தங்கி இருந்தா, அவளும் அந்த குரூப்போட சேர்ந்தவ தான், அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கூட ரொம்ப க்ளோஸாவே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட யூகி கேட்டப்ப எனக்கு அந்த பொண்ணை தெரியவே தெரியாது, பாத்திருக்கேன், அவ்வளவுதான், நாங்க க்ளோஸ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதை யூகி யோசிச்சு பாக்குறா. சரி, அந்த பொண்ணுங்களாம் எப்ப வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேயர் ஒருத்தர் செத்து போயிட்டாரு இல்லையா, பிரிட்ஜ்ல கொண்டு தொங்க விட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மேயர் எப்ப பதவிக்கு மேயரா வந்தாரோ அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுங்க எல்லாம் இந்த பில்டிங் வந்தாங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட் மூலமா
மூலியமா தான் இந்த பொண்ணுங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வருவாங்க. அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுங்க எல்லாம் இங்க வந்தாங்க. அதுங்க பார்வையே ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கும். இன்னைக்கு கூட காலையில ஏதோ கூட்டம் கூடி என்னமோ பண்ணுனாங்க, ஒரு பொண்ணு கூட அடிச்சு வெளியே தெளினாங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடிக்கார பொண்ணு வேக வேகமா வர, அதோ இந்த பொண்ணு தான், இன்னைக்கு இந்த பொண்ணு தான் அடிச்சு வெளியே விரட்டினாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கண்ணாடிக்கார பொண்ணு வேகமா வந்து அந்த பக்கத்து வீட்டு லேடியை தான் கத்தியால குத்த போறா. யூகி டக்குன்னு சுதாரிச்சுட்டு அந்த பொண்ணை அடிச்சு உதச்சு தள்ளி விட்டுடுறாளா. அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. யூகி பின்னாடியே அவளை விரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவளை எங்கேயும் காண மிஸ் பண்ணிடுறா. எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில ஒரு லேடி கத்துற சத்தம் கேக்குது. ஏமா யார் மணி இங்க நம்ம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கத்துனோடனே இவ இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறா. அந்த பொண்ணு என்ன பண்றா, டக்குன்னு ஒரு சோடா பாட்டில் எடுத்து உடச்சிட்டு கையில கையில வச்சுக்கிறா. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ப்ராசிக்யூட்டர் சாவோட கார் குறுக்க வந்து நிக்குது. கரெக்டான நேரத்துக்கு நான் வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்குறாரா. அப்ப யூகி அந்த பொண்ணை கவனிக்கிறா. அந்த பொண்ணோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தது யூகிக்கு புரிஞ்சிருச்சு அவ என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு. இல்ல வேண்டாம் அப்படி மட்டும் பண்ணிடாத அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே அவ டக்குன்னு அந்த பாட்டில் எடுத்து அவ கழுத்திலே குத்திக்கிறா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. யூகிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சோபின் கூட அந்த இடத்துல வந்துடுறா. அந்த பொண்ணு நல்லா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்களா. ஆனா யூகி தான் பாவம் இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வரவே இல்லை. எதுக்காக அந்த பொண்ணு திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணணும், இவ பண்ணதை பார்க்கும்போது அப்படியே அந்த கிம் சேயான் பண்ண மாதிரியே இருந்துச்சு. இவங்க எல்லாம் எதுக்காக கிரைம் பண்ண ட்ரை பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களாவே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காளா. அப்ப சோபின் சொல்றா, ஒருவேளை இது பணத்துக்காகவோ இல்லன்னா ஏதாவது லவ் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப யூகி இருந்துட்டு ஒருவேளை இது ஏதாவது மதமா கூட இருக்கலாம் இல்லையா, எனக்கு அப்படிதான் தோணுது, நான் பார்த்த வரைக்கும் இது ஏதாவது மதமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு சோபின் இருந்துட்டு கல்ட் குரூப் மாதிரி இருக்கும்ன்றியா, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பாத்திருக்கேன். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ரொம்ப சாந்தமா இருப்பா, நல்லா பேசுவா, அவ வந்து ஒரு மாதிரி கடவுள் பக்தி எல்லாம் அவளுக்கு அதிகமா இருக்கும். ஒரு தடவை என்ன கூட அவ எப்பவும் போற சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டு போனா. ஆனா அங்க போகும்போது அங்க இருக்கிற பாஸ்டரை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அவர் பேசுறது எதுவுமே எனக்கு சரியாவே படல. என்னோட ஃப்ரெண்டு கிட்டே நான் அதை சொன்னேன், எனக்கு என்னமோ அந்த பாஸ்டர் ஒரு மாதிரி வியர்டா தெரியறாரு, நீ இதெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவா அதை கேட்டதுக்கு அப்புறம் சைக்கோ மாதிரி மாறிட்டா. என் கழுத்தை புடிச்சிட்டு நீ எப்படி அவரை பத்தி தப்பா பேசலாம், உன்னை சாத்தான் புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி வியர்டா டெரிஃபிக்கா கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற விஷயத்த சோபின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து கான்சியஸ் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நர்ஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் யூகி மட்டும் போய் அந்த பொண்ணு பாக்குறா. நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க போறதும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து உன்னை பார்க்க போறதும் கிடையாது, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எதையும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு யூகி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வந்து வெளியில லாபில அவ பாட்டுக்கு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துடுறா. நடந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியவே இல்ல. அப்ப சோபினும் அந்த ப்ராசிக்யூட்டர் சாவும் அந்த இடத்துக்கு வராங்க. யூகி கேக்குறா, நான் ஆபத்துல இருக்கேன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்ப சா சோபினை பார்த்து கொஞ்சம் வெளியே இருக்க முடியுமா, நான் யூகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சோபின் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு, ப்ரொஃபசர் ஹான் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, நீ ஆபத்துல இருக்க, உன்னை போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஃபேர் பிளே காம்படிஷன் இருக்கணும் இல்லையா, அதனாலதான் சொன்னேன், ஆனாலும் இன்னைக்கு உன்னை காப்பாத்தினது நான் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு தெரியும்ல இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சா ஒரு மாதிரி தயங்கி தயங்கி இழுத்துட்டு இருக்கும் போதே, அது ஒரு ரிலிஜியன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவரும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இங்கேயோ அப்படிங்கிற ஒரு ரிலிஜியன் குரூப் தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க, அவங்க நிறைய கொலைகள் பண்ணிருக்காங்க, எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த எங்கேயோங்கிற ரிலிஜியன் தான் இருக்கு, ஆனா அதுக்கு எந்த ப்ரூஃப்மே நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா அவங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பணக்காரங்களையும் அரசியல்வாதிகளையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க, அவங்களுடைய வீக்னஸ் எல்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க கிட்ட வேண்டிய வேலைகள்லாம் இவங்க வாங்கிக்கிறாங்க, அதனாலதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியல, மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது இதை பத்தி அப்படின்ற மாதிரி சா சொல்லிட்டு இருக்காரு. ஊரோட பணக்காரங்க அரசியல்வாதிகளும் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னோட அப்பாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, ஆக்சுவலா இந்த இந்தியோ குரூப் வந்து உன்னோட அப்பா மேயர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல ஒண்ணு கூடி இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் தலையெடுத்து பெருசா வளரவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் இன்டைரக்டா சொல்றாரு, டைரக்டா சொல்லல. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நர்ஸ் பொண்ணு வந்து அந்த பேஷண்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யூகி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. யூகி அந்த பொண்ணு கிட்ட போய் கேக்குறா. அவ டைரியில எழுதி காமிக்கிறா, ஏன்னா அவளுக்கு கழுத்துல அடிபட்டு இருக்கறனால அவளால பேச முடியாது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி காமிக்கிறா. அதுக்கு யூகி கேக்குறா, அந்த ஹாப்பினஸ் அபார்ட்மெண்ட்டுக்கும் மேயருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொன்னான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஜெயில இருக்க நம்ம ப்ரொஃபசர் ஹானை தான் காமிக்கிறாங்க. நம்ம டாக்டர் கிம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே கேக்குறாரு, நாளைக்கு உன்னை இந்த ஜெயில இருந்து வேற ஜெயிலுக்கு மாத்த போறாங்க, அதை தடுக்கிறதுக்கு நீ ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ப்ரொஃபசர் அமைதியாவே இருக்காரு, என்ன சொன்னாருன்றது தெரியல. இங்க ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு என்ன பதில் சொன்னான்னு தெரியல. யூகி ஒரு மாதிரி டென்ஷனா பாத்ரூம்ல நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளம்பி அந்த பொண்ணை பார்க்கலான்னு போய் பாக்குறா. பெட்ல அந்த பொண்ணை காணா, எங்கேயோ எஸ்கேப் ஆகி ஓடிட்டா போல இருக்கு. இப்ப அப்படியே அந்த ஹாப்பினஸ் அபார்ட்மெண்ட் தான் காமிக்கிறாங்க. அங்க இருந்து அந்த இங்கியோ குரூப்போட பொண்ணுங்க எல்லாருமே பொட்டியை தூக்கிட்டு அங்க இருந்து அவசர அவசரமா கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. குரூப்பாவே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் பண்ணால அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணு அவளும் அந்த இடத்துக்கு வரா. யாருக்கும் தெரியாம அவளுடைய ரூம்குள்ள போய் அவ சீலிங்ல இருக்கிற லைட்டுக்குள்ள எதையோ ஒளிச்சு வச்சிருக்கா. ஏதோ பென்ட்ரைவா இல்ல மெமரி கார்டு தெரியல, ஏதோ ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கா. அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு அவளும் அவசர அவசரமா கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் யூகி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. ஆனா அங்க எந்த பொண்ணுங்களுமே
இல்ல எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. வாட்ச்மேனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறா. இப்பதாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் வேன்ல ஏறி அவசரமா எஸ்கேப் ஆகி போனாங்க. அந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தால ஒரு பொண்ணு கழுத்துல கூட அடிபட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட வந்தா. அதுக்கப்புறம் வந்த உடனே அவ திரும்ப கிளம்பி போயிட்டா. நான் அந்த பொண்ணை நிறுத்த கூட பார்த்தேன். அவன் நிக்கவே மாட்டேன்னு கிளம்பி போயிட்டா அப்படின்ற விஷயத்த அந்த வாட்ச்மேன் சொல்றாரு. இவங்க எல்லாமே ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. அங்க இந்த லேடி பார்க்கும் இருக்கா. யூகியோட சித்தப்பா ஹாங்ஸும் அந்த இடத்துல தான் இருக்கா. அந்த பொண்ணுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த லேடி பார்க் வந்தவ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பொண்ணு ஒருத்தி இருந்தால அவ கண்ணத்திலே பலார்னு அறிஞ்சிடறான். அவ ஏதோ லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாலாமா. அதுல இவங்களோட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கான். அதை ஏன் விட்டுட்டு வந்த, ஒழுங்கா வேலையை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா. இல்ல மேடம், நான் எல்லா எவிடன்ஸையுமே கிளியர் பண்ணிட்டு தான் வந்துட்டேன். அதுல எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் நீ தப்பு பண்ணிட்ட, செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சுதான் தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அப்படி சொன்னதுமே அந்த பொண்ணு காலில் விழுந்து தழுவுறா. தயவு செஞ்சு என்ன கொண்டுடாதீங்க, என்ன மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்த வந்து அவ தலையிலேயே அடிச்சு அங்கேயே சாகடிச்சிடறான். சாகடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணு துண்டு துண்டா கட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்களால அதெல்லாம் பார்க்க முடியல. கண்ணை மூடிட்டு திரும்பி நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இந்த லேடி பார்க்கும் அந்த யூகியோட சித்தப்பாவும் ஏதோ ஷோ பாக்குற மாதிரி நல்லா ஜாலியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் யூகி ஜெயிலுக்கு வரா. ப்ரொஃபசர் ஹானை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா போல இருக்கு. ஆனா அவ ஜெயில் வாசல்லே கார்லயே உட்காந்து ஒரு மாதிரி தயங்கி யோசனையாவே இருக்கா. அது என்னன்னா, ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு கிட்ட கேட்டா இல்லையா, அந்த ஹாப்பினஸ் அபார்ட்மெண்ட்டுக்கும் மேயர் ஹாங்மென்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு ஆமான்னு பதில் சொல்லியிருக்கா போல இருக்கு. அததான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருந்துட்டு கிளம்பி நேரம் ஜெயிலுக்குள்ளேயே போயிடுறா. ஆனா இங்க ஜெயிலுக்குள்ள காமிக்கிறாங்க எல்லாரும் கிரவுண்ட்ல இருக்காங்க. ஆளுக்கு அங்கங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டான் தாத்தாவோட குரூப் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் ஹான் ஒரு பக்கம் தனியா சுத்திட்டு இருக்காரு. எக்ஸசைஸ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு குட்டி இடம் இருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள ப்ரொஃபசர் ஹான் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காரு. டான் தாத்தாவோட குரூப் ப்ரொஃபசர் ஹானையே கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த தாத்தா முன்னா கிட்ட ஏதோ சைகை காமிக்கவும் முன்னா எந்திரிச்சு போய் அந்த எக்ஸசைஸ் பண்ற இடத்த மட்டும் தனியா ஃபென்ஸ் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட ஒரு கார்டு நின்னுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் முன்னா ஏதோ ரகசியமா சொல்லிட்டு வந்துடுறான். இதை எல்லாத்தையுமே அந்த ரவுடி பையன் உட்காந்து கவனிச்சுட்டு தான் இருக்கான். அவன் கேங்கோட சேர்ந்து உட்காந்துட்டு இவங்க என்னமோ பிளான் பண்றாங்கடா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்களா. இந்த முன்னா போய் அந்த கார்டு கிட்ட பேசிட்டு வந்ததும் அந்த கார்டு இன்னொரு கார்டு கிட்ட ஏதோ சைகை காமிச்சிட்டு ரெண்டு பேருமே அங்க இருக்கிற அந்த ஃபென்ஸ் கேட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு உள்ள போய் அங்க ப்ரொஃபசர் மட்டும் கீழே உட்காந்து ஏதோ ஷூலேஸ் கட்டிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல அவங்களுடைய லாட்டியை கீழே போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஹான் என்ன பண்றாரு, அந்த லட்டி எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற இன்னொரு கார்டு கிட்ட சண்டை போடுறாரு. அந்த கிரவுண்ட்ல நின்னுட்டு அவர்கிட்ட வர எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடக்குது. மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதை மெடிக்கல் ரூம்ல இருந்துட்டு டாக்டர் கிம்மும் பாத்துட்டு தான் இருக்காரு. வார்டன் அவரோட ரூம்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்காரு. கரெக்டா இந்த டைம்ல யூகி ஜெயிலுக்குள்ள வரா. அப்பன்னு பார்த்து எமர்ஜென்சி அலாரம் வேற அடிக்குது. அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அவசரமா ஓடிட்டு இருக்காங்க. எல்லா கேட்டையும் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒன்னும் புரியல, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் உள்ள வந்துட்டு இருக்கா. இங்க எல்லாம் கலவரம் நடக்கிற இடத்துல எல்லா கைதிகளும் ஒண்ணு கூடி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம டான் தாத்தாவோட குரூப்பும் ஒருத்தரா கிளம்பி போறாங்க. அதை இந்த ரவுடி பையன் பாத்துட்டு இருக்கும்போது கடைசியா போன தாத்தா கையில கத்தி எடுத்துட்டு போறதையும் பார்த்துட்டு டே வாங்கடா சீக்கிரம் போய் ப்ரொஃபசர் ஹானை ப்ரொடெக்ட் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா அதுக்குள்ள தாத்தா நேரா கூட்டத்துக்கு நடுவுல போய் ப்ரொஃபசர் ஹானோட வயிற்றிலே கத்தியால குத்திடுறாரு. அவர் குத்திட்டு உடனே டக்குன்னு முன்னா வந்து தாத்தாவை அங்கிருந்து நைஸா கிளப்பி கூட்டிட்டு போயிடுறான். ப்ரொஃபசர் ஹான் அங்கேயே மயங்கி கீழே விழுறாரு. கரெக்டா இந்த டைம்ல யூகி உள்ள வந்தவ இது எல்லாத்தையும் பாத்துடுறா. அவ பார்த்து பயந்து போய் கத்திட்டு இருக்கா. இங்க ப்ரொஃபசர் ஹான் கடைசியா யூகிய கண்ணை திறந்து பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.